தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். பொருளாதார பிரச்சனை, சரீர பிரச்சனை, கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, உறவினர்களால் பிரச்சனை, சாதிக்காரர்களால் பிரச்சனை, திருச்சபையால் பிரச்சனை, கோயிலில் பிரச்சனை, வேலையின்மை பிரச்சனை என்று பலவித பிரச்சனைகளால் நாம் அவதிப்படலாம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால், நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்துள்ளார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு ஒரு இடத்திலே சொல்கிறார், என்னுடைய பிதா ஈர்த்தால் ஒழிய ஒருவனும் என்னிடம் வர இயலாது என்கிறார். என்னுடைய பிதா ஈர்த்தால் ஒழிய, கவர்ந்து இழுத்தால் ஒழிய ஒருவனும் என்னிடம் வர இயலாது என்று கூறுகிறார். ஆக நாம் பிதாவினால் கவரப்பட்டவர்கள். ஒரு ஆளை நம்ம வசியம் பண்ணணும்னா இப்படி கஷ்டப்படுவோம். ஒரு ஆள் மனதில் இடம் பிடிக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்படுவோம். நம்ம பிதா மனதில் இடம் பெற்றிருக்கோம். அதனால் பிதாவால் நாம் கவரப்பட்டவர்கள், அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள், இயேசுவிடம் அழைத்து வரப்பட்டுள்ளோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல, கைதூக்கி விடுகிற தேவன். நம்மை அழைத்த தேவன் தாழ்த்துகிற தேவன் அல்ல, உயர்த்துகிற தேவன். நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன். ஆக இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் கடவுளாக நாம் கொண்டுள்ளோம் என்று சொன்னால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே புயலோ, சூறாவளியோ, இயற்கை சீற்றங்களோ, எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்புவோம். அவர் நம்மளை கைவிட மாட்டார். லேசாக அசைத்து பார்ப்போமே ஒழிய நாம் கீழே தள்ளிவிட மாட்டோம். லேசாக அசைத்து பார்ப்போம். ஏற்படக்கூடிய துன்பங்களால் ஒரு சிறிதாக அசைத்து பார்ப்போமே ஒழிய நாம் கீழே விழுந்து நொறுங்கி போக மாட்டோம். நம்முடைய தேவன் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை கைதூக்கி விடுவார். நம்மை அவர் வழி நடத்துவார். நமக்கு முன்பாக அவர் போய் நம்மை வழி நடத்துவார். ஆகவே கர்த்தரிடத்தில் நம்மை விசுவாசம் வைப்போம். அவர் நம்மை கைவிட மாட்டார், கைதூக்கி விடுவார்.